இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் பிஞ்சு கத்திரிக்காயில் நாலாக்கீரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க. வதங்கின உடனே அதே எண்ணெயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, தேவையான அளவுக்கு கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாங்க. இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கி வந்த உடனே குழம்புக்கு தேவையான அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், உப்பு, புளியும் பச்சை வாசனை போன உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய்களை சேர்த்து நல்லா கொதி வர விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா சூப்பரான குழம்பு ரெடி.